2 மனித துருவாய். சரியான வெயில். சமையல் கட்டு வாசல்படியில் தலை வைத்து படுத்திருந்த வடிவாம்பாளுக்கு அடிக்கடி கழுத்தில் கசகசத்தது. பக்கத்தில் வைத்திருந்த பனையோலை விசிறியை எடுத்து 2 தரம் விசிறிக் கொண்டாள். கை வலித்தது. விசிறியை கீழே வைத்துவிட்டு தலைப்பால் கழுத்தை துடைத்து கொண்டாள். தூக்கம் வரவில்லை. எழுந்து உட்கார்ந்தாள். தலை ஒரு தரம் வட்டமடித்து விட்டு நின்ற மாதிரி தோன்றியது. வர வர இந்த பிரஷரின் அட்டகாசம் அதிகமாகத்தான் போய்விட்டது என மனதிற்குள்ளே நினைத்து கொண்டாள். திடுதிப்பென நெஞ்சு கூட்டுக்குள் பெரிசாய் பறவை ஒன்று புகுந்து கொண்டு இறக்கைகளை அடித்து கொண்டு பறக்கிற மாதிரி இடது பக்கமாய் பரபரவென இறைந்தது. சட்டென குனிந்து நிமிர்ந்தால் தலை சுற்றுகிறது. வடிவாம்பாள் மெதுவாக எழுந்து சமையல் கட்டுக்கு போனாள். ஃபில்டரில் 1 டீஸ்பூன் காபி தூளை போட்டு அமுக்கி அரை லோட்டா வெந்நீர் கொதிக்க வைத்து கலற்றி ஊற்றினாள். டிகாஷன் இறங்கும் வரை காத்தாட உட்காரலாம் என பின்கட்டுக்கு வந்து துளசி மாடத்துக்கு அருகில் காலை நீட்டி அமர்ந்தாள். காற்று லேசாக முணுமுணுவென்றது. தனது கணவரின் நினைவு வரவே காகம் ஒன்று வெக்கை தாங்காமல் தவித்து பறந்து கிணற்றடியில் தேங்கியிருந்த ஜலத்தில் 2 வாய் குடித்தது. அப்புறம் கொய்யா மரக்கிளை நிழலில் அமர்ந்து வாயை திறந்து வைத்து கொண்டு தலையை சாய்த்து காக்காய் பார்வை பார்த்தது. கொய்யா மரம் நிறைய பிஞ்சு எடுத்திருப்பதை வடிவாம்பாள் இங்கிருந்து காண முடிந்தது. இந்த மரத்துக்கு இப்போ என்ன வயசு இருக்கும்? ஒரு 20-25 இருக்காது. மோகன் குழந்தையாய் இருக்கும் பொழுது யாரோ சிநேகிதர் தந்தார் என மோகனின் அப்பா வாங்கி வந்து நட்ட மரம்தான் இந்த கொய்யா மரம். அப்புறம் மோகனுக்கு 10 வயசு ஆவதற்குள் இது திமு திமுவென வளர்ந்து கிளைகளை பரப்பிக்கொண்டு கூடையாக காய்க்க துவங்கிவிட்டது. இது அத்தனை பெரிய ராசி என சொல்ல முடியாது. அடியில் பருத்து நுனியில் சிறுத்து எலுமிச்சை சைஸ் தான் இருக்கும். ஆனால் உள்ளே பிளந்தாய் சிவப்பாய் கொட்டைகள் அதிகமில்லாமல் சதைப்பத்தாய் இருக்கும். வாயில் போட்டால் சர்க்கரையாக கரையும். மோகன் குழந்தையாய் இருக்கையில் இந்த மரத்திலேயே தான் குடியிருப்பான். பள்ளி விடுமுறை நாள்கள் என்றால் நண்பர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கொண்டு என்னமாய் ஹதம் பண்ணுவார்கள். இப்போது அந்த மோகனுக்கு கல்யாணமாகி 6 மாதத்தில் பிள்ளை கூட பிறந்து விட்டான். பிள்ளையை தொடர்ந்து புருஷனின் நினைப்பு மனசுள் எட்டி பார்க்க கண்களில் நீர் துருத்தி கொண்டு எழுந்தது. ராஜா கணக்காய் இருந்த மனிதர் நிமிஷத்தில் போய்விட்டார். நான் இருக்கிறேன் கல்லுக்குண்டாய் எதுக்கும் உபயோகமில்லாமல். இந்த ஐப்பசி வந்தால் கணவர் போய் 3 வருடங்கள் நிறைய போகின்றன என்ற எண்ணம் ஒருவித வேதனையை உண்டாக்க வடிவாம்பாள் தூணில் சாய்ந்து கண்களை மூடிக்கொண்டாள். அப்படியே பழைய நினைவுகள் தலையை தட்டி பார்த்தன. கட்டின புருஷ தவறிப்போய் ஒற்றை பிள்ளையும் கண்காணாமல் வடக்கில் இருக்கவே இப்படி அனாதையாய் தனியாய் இருப்பது வழக்கம் போல இப்பவும் ஏகத்துக்கு உறுத்த மூடின கண்களிலிருந்து மெல்லிசாய் நீர்க்கோடு கன்னத்தில் இறங்கியது. வடிவாம்பாளுக்கு இப்பொழுது 58 நடக்கிறது. 12 வயதில் பெரியவளாகும் முன் புருஷனுக்கு கழுத்தை நீட்டிவிட்டு இந்த வீட்டிற்குள் நுழைந்தவள். நடேசன் இருந்தவரை அவள் வேறு உலகம் தெரியாத குழந்தையாய் இருந்தாள். வீடு, தோட்டம், சமையல், புருஷன், பிள்ளை இவைதான் அவளுக்கெல்லாம் தெரிந்தவை. நடேசனுக்கு அந்த கிராமத்தில் 10 ஏக்கரான் நிலமுண்டு. வஞ்சனை இல்லாமல் விளைச்சல் இருக்கும். 10,000 நிறைந்து விளைநெல் எடுத்து வைத்து காசுக்கு போடுவதை கொண்டு மனைவிக்கு 4 புடவை எடுப்பார். கையுக்கு வளையல் செய்து போட்டார். வருஷாந்திர சாமான்கள் வாங்கி அடுக்கினார். எதிர்காலத்துக்கு இருக்கட்டும் என பேங்கில் கூட கொஞ்சம் போட்டு வைப்பார். பிறந்ததும் ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணு என்ற மோகன் ஒருத்தன் என்பதால் எதற்கும் பஞ்சம் இருந்ததில்லை. கணவரைப் போல பரம்பரை விவசாயத்தை மேற்கொண்டு பிள்ளையும் ஊரோடு இருப்பான் என்றுதான் அசட்டுத்தனமாய் வடிவாம்பாள் நம்பியிருந்தாள். ஆனால் அவன் மேலே மேலே படித்தான். இன்ஜினியரும் ஆகிவிட்டான். இந்த கிராமம் இந்த பக்கம் எதுவுமே எனக்கு பிடிக்கல என வெளிப்படையாகவே சொல்லிவிட்டு பம்பாயில் ஒரு வேலையை தேடிக்கொண்டு அவன் போனது 5 வருடங்களுக்கு முன் நடந்த கதை. போறான் போ, விருப்பமில்லாதவனை வலுக்கட்டாயமா எப்படி நிறுத்தி வைக்கிறது என வெளியில் நடேசன் சொல்லி கொண்டாலும் அவருக்குள் குறை இருந்தது வடிவாம்பாளுக்கு மட்டுமே தெரிந்த விஷயம். சரி, நடந்தது நடந்ததாக இருக்கட்டும். இனி காலாகாலத்தில் பிள்ளைக்கு ஒரு நல்ல இடத்தில் சம்பந்தம் செய்து
பேரப்பிள்ளைகளை கொஞ்சி மகிழ வேண்டும் என தீர்மானித்து கொண்டு அப்பாவும் அம்மாவும் மாறி மாறி பெண்களை பற்றின விவரங்களோடு கடிதாசி போட்டதற்கு மோகன் கிணற்றில் போட்ட கல்லாகவே இருந்தான். ஒரு சமயம் லீவில் ஊருக்கு வந்தவனை இருவரும் அடக்கி, பேசாம இருந்தா என்ன அர்த்தம், எங்க ஆசை உனக்கு புரியுதா இல்லையா என கேட்கவே அப்பொழுதுதான் உண்மை வெளியானது. அங்கேயே ஒருத்தியை பார்த்து வைத்திருக்கிறானாம். பேரு உஷா. நல்லா படித்தவள், வேலை பார்ப்பவள், அழகானவள், முக்கியமாய் நாகரிகம் தெரிந்தவள். ஜாதி விட்டு ஜாதியில் மணப்பது கூடாது என அப்பா அம்மா தடுத்தாலும் மனசை மாற்றிக்கொள்ள தயாரில்லையாம். நடேசனும் வடிவாம்பாலும் ஆடிப்போனார்கள். 2 நாட்களுக்கு சாமதான பேத தண்ட முறைகளை கிட்டத்தட்ட பிரயோகித்து பார்த்தும் அவன் பிடிவாதமாக இருக்க இனி என்ன செய்வது என புரியாமல் இவர்கள் உடைந்தே போனார்கள். பிள்ளையின் அடத்தின் ஆழம் புரிந்ததும் கண்ணால் ஜலம் விட்டுக்கொண்டு 2ஆம் நாள் ராத்திரியின் தனிமையில் புருஷனின் காலை பிடித்தபடி வடிவாம்பாள் கெஞ்சினாள். யாரோ ஒருத்தர் விட்டு கொடுங்கோ, நீங்க விட்டு கொடுத்துருங்க, மீறிட்டு அவன் போயிட்டா நம்ம உறவும் பாசமும் கசந்து போயிருமே என விசும்பினாள். நடேசன் அவள் காட்டிய காரணத்தை ஏற்றுக்கொண்டார். காலையில் எழுந்ததும் எங்கோ பார்த்து கொண்டு பிள்ளையிடம், உன் இஷ்டம் போலவே செய் என்றார். கல்யாணம் பம்பாயில்தான் நடந்தது. இவர்கள் யாருடைய திருமணத்துக்கு போகிறவர்கள் மாதிரி முதல் நாள் போய்விட்டு மறுநாள் கிளம்பி வந்து விட்டதை ஊர் பூராவும் மூளை மூளையாய் முடிச்சாய் நின்று வம்பு பேசியது. என் மகனாயிருந்தா காலை வெட்டி வெண்ணி அடுப்புல வச்சிருப்பேன் என்றார்கள் சில பேர். என் பிள்ளையா இருந்தா போடா நாயேன்னு விரட்டி விட்டிருப்பேன் என்றார்கள் சில பேர். என்ன வடிவு, எதுக்கு அவன் போக்கில் போனீங்க, குலம் கோத்திரம்னு எதையும் பார்க்காம எப்படி சரின்னு சொல்ல துணிஞ்சீங்க என்றார்கள் சில பேர். எதற்கும் இவர்கள் வாயை திறக்கவில்லை. மௌனத்தை மட்டுமே சாதித்தார்கள். அப்புறம் தனிமையில் கண்ணீர் விட்டார்கள். இப்படி ஊமையாய் புழுங்கினது நடேசனுக்கு யமனாய் முடிந்திருக்க வேண்டும். 4 மாசம்தான். தலைவலி என படுத்தார். உடனே நெஞ்சுவலி என்றார். 2 தரம் கஷாயம் போட்டு வடிவாம்பால் கொண்டு வருவதற்குள் பிராணம் போய்விட்டது. அப்புறம் என்ன, மோகனுக்கு தந்தி போகவே மறுநாள் மனைவியுடன் வந்து இறங்கினான். ஒரு தீர்மானத்துடன் வந்திருந்தது போலவே காரியங்களை செய்து கொண்டே 8 ஏக்கராவை விலைக்கு பேசினான். அம்மா வேதனையுடன், எதுக்கு மோகன், இப்ப என்ன அவசரம் என்று முணங்கியதை அவன் காதிலே வாங்கவில்லை. கொட்டிலை அடித்து கொண்டு உளவுக்கரை மாடுகளையெல்லாம் விற்றான். ஊர் பெரியவர்களிடம், நான் இருக்கிறது பம்பாயில, இனி நினச்சி இங்கே வந்துட்டு போயிட்டு இருக்க முடியாது, அதனால பொறுப்புகளையெல்லாம் குறைச்சிக்கிட்டு அம்மாவை என்னுடனே கூட்டிட்டு போயிடலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன் என்று சொல்லிவிட்டு பெற்றவளுடன் பம்பாய்க்கு கிளம்பி போனான். ஹாவென்று கொல்லையும் வாசலும் தோட்டமும் உபகார ஜனங்களுடமாய் இருந்து விட்டவளால் பம்பாயை ஜீரணிக்க முடியாது போனதை விட நாட்டுப்புற வடிவாம்பாளை வீட்டோடு வைத்து கொள்ள நாகரிக உஷாவும் மோகனும் அதிகமாய் சிரமப்பட்டு போனார்கள் என்பதுதான் நிஜம். தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவது, உறக்க ஏப்பமிடுவது, யார் வந்தாலும் வாங்க என சொல்லி தானும் பேச வந்து விடுவது எல்லாம் அவர்களுக்கு சுற்றமும் புரியவில்லை. உறக்க நாசுக்கு இல்லாமல் பேசுகிறார். மொத்தத்தில் எதுவுமே சரியில்லாமல் போக 7ஆம் மாசம் அம்மாவை அழைத்து அக்கறையுடன் மோகன் பேசினான். இந்த ஊர் உங்களுக்கு ஒத்துக்கவே இல்லைம்மா, வந்ததுல இருந்து தலைவலி கால்வலின்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. இந்த பாஷை புரியாம மனுஷங்க கிட்ட பழக முடியாம ரொம்ப கஷ்டப்படுறீங்க. கோவில் குளம்னு நினைச்சா உங்களால போக முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பழையபடி கிராமத்துக்கே போயிடுங்க. நாங்க வேணா அப்பப்ப வந்து பார்த்துக்கிறோம் என்ன. ஏதோ மனசில் வைத்து கொண்டு பேசி விட்டது போல் ஊர் மக்கள் ஏன் வந்துட்ட என பிடுங்கின ஊர் ஜனங்களிடம் அந்த ஊரு எனக்கு ஒத்துக்கல என சொல்லி சமாளித்தாள். இது நடந்து 2.5 வருஷம் ஓடிவிட்டது. நடுவில் ஒரு தரம் 2 நாட்களுக்கு மோகன் மட்டுமே வந்து போனான். அப்புறம் பேரம் பிறந்து அவனுக்கு 6 மாசமும் ஆகிவிட்டது. இன்னமும் ஒரு நடை அவர்கள் இங்கு எட்டி பார்க்கவில்லை. ஒரு தரம் வரக்கூடாதா, பேராண்டியை கண்ணில் காட்டக்கூடாதா என சலிப்புடன் வடிவாம்பாள் மனசுக்குள் எண்ணியே எழுந்தாள். மறுநாள் மோகனிடமிருந்து ஒரு கடிதாசி. உங்களை நான் இங்கே அழைத்து வரப்போகிறேன். 4ஆம் தேதி வருகிறேன். என்னோடு புறப்பட தயாராக இருங்கள். 4 வரிதான்.
ஆனால் வடிவாம்பாளுக்கு பாலில் முங்கி குளித்த மாதிரி சந்தோஷமாக இருந்தது. கடிதாசியை தூக்கி கொண்டு ஒவ்வொரு வீடாய் ஏறி இறங்கினாள். மோகன் சொன்னபடி வந்தான். அம்மாவுடன் கிளம்பினான். பம்பாயில் சென்று இறங்கினார்கள். பேரன் மெலிந்து கருத்து என சோனியாய் இருந்தான். வீடு கந்தரகோலமாய் இருந்தது. உஷாவின் அலுவலகத்தில் ரொம்ப கண்டிப்பாய் இருக்கிறாராம். 10 நாள் லீவு கூட கொடுக்க மாட்டேறாங்களாம். பிள்ளை பிறந்த 45 நாள் தான் வீடாம். அவர்கள் இருவரும் வேலைக்கு புறப்பட்டு போன பின் குழந்தையை குளிப்பாட்டி பால் புகட்டி தூளியில் போட்டு வடிவாம்பாள் தூங்க பண்ணினாள். துணிமணிகளை எல்லாம் மடித்து பிசுக்கு பிடிந்து கிடந்த பாத்ரூமை சமையல் கட்டையெல்லாம் சோடா போட்டு அலம்பி சமைத்து சாப்பிட்டு 3 மணி அளவில் அப்பாடி என கூட்டத்தரையில் உட்கார்ந்து வாசல் மணி அழைத்தது. எட்டி பார்த்தாள். எதிர் ஃப்ளாட் பெண்மணி. முன்பு வந்த பொழுது பார்த்திருக்கிறாள். வாங்க என்றபடி கதவை திறக்கவே, நேற்று ராத்திரி தான் வந்தீங்க போலிருக்கே, ரயிலில் வந்தீங்களா, அதுதான் டயர்டாக இருக்கும், தொந்தரவு பண்ண வேணாம்னு தான் காலையில் வரல என பேசியவர் வீட்டை ஒரு பார்வை பார்த்தான். இப்போத்தான் வீடாய் இருக்கு. இனிமே உஷாவுக்கு கஷ்டமே இல்லை. 4 மாசமா வகையா யாரும் சிக்காம ரொம்ப திண்டாடிட்டா போங்க. வீடு சமையல் குழந்தை ஆஃபீஸ் என நாரி போயிட்டா உஷா. இந்த ஊர் ஆயாக்களை பற்றி கதையாக கேள்விப்படுறதையெல்லாம் நம்பி குழந்தைய விட முடியாதுல்ல. அவள் அம்மாவும் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டாங்களாமா. பாவம் உஷா தவிச்சு போயிட்டா. என்ன பண்ணுறதுன்னு கேட்குறப்ப தான் மாமியாவை வரவழைச்சா என்னன்னு அவள் யோசிச்சா. அப்போ முதல்ல அதை செய்யின்னு நான் தான் அடித்து சொன்னேன் என வந்தவர் நீளமாய் பேச வடிவம்பாளுள் என்னமோ மழுக்கென்று முறிந்தது. அம்மாவை பிரிந்து இருப்பதும் அம்மா தனியாய் கஷ்டப்படுவதும் நிஜ காரணம் இல்லையா? இப்போது அவர்களுக்கு தேவை ஒரு ஆயாவா, நம்பிக்கையான ஒரு வேலைக்காரியாய் தேவைப்படுவதால் தான் என் ஞாபகம் வந்ததோ? கண்களில் ஊறிய ஜலத்தை அவசரமாய் அடக்கி எச்சிலை கூட்டி விழுங்கி, உட்காருங்க, நின்றுக்கிட்டே பேசுகிறீங்களே என சொல்லும் பொழுது வடிவாம்பாளின் குரல் ரொம்ப தழுதழுத்திருந்தது. இந்த காலத்திலும் சில மருமகள்கள் மாமியாக்களை மாமியாராக கூட பார்க்குவதில்லை. ஒரு வேலைக்காரியாக குழந்தைகளை கவனித்து கொள்ளும் ஆயாவாகத்தான் இன்றைய காலகட்டத்தில் நடந்து கொள்கிறார்கள். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.